Botticelli hits my confidence. Botticelli and Raphael, shirts and trousers. புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட இப்போ யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரம் தொகுதி பாமக வேட்பாளர் ஜோதி வெங்கடேசன் இருக்கிறாங்க. அவங்க கிட்ட தேர்தல் பிரச்சார வியூகங்களையும் அவங்களுக்கான வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறது குறித்து நம்ம அவங்க கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேடம் வணக்கம். வணக்கம். தொடர்ச்சியா கடந்த சில நாட்களாகவே பிரச்சாரம் பண்ணிட்டு வரீங்க. களத்துல உங்களுக்கான ஆதரவு எந்த அளவுக்கு இருக்கு? ஆதரவு பெருவாரியா இருக்குங்க. நாங்க கடந்த ஒரு 15 நாட்களா நாங்க வாக்கு சேகரிச்சு வரோம். பெருவாரியா இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. பெண்கள் அனைவருமே, குழந்தைகள் எல்லாருமே நல்ல ஆரவாரமா, நீங்க இப்போ வீடியோஸ்ல பார்க்கலாம், ஆரவாரமா என்னை பூத்துவி அவ்வளோ ஆரவாரமா வரவேற்றாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. பெண்ணுன்றதுனால இன்னும் வரவேற்பு அதிகமா இருக்கு. ஓகே, இப்போ சிட்டிங் எம்பியா இருக்கிற திமுகவை சேர்ந்த செல்வம் ஆகட்டும், மற்றவங்க எல்லாருமே ஒரு ஆண் கேண்டிடேட், நீங்க ஒரு பெண் கேண்டிடேட்டா இந்த தொகுதியில் நிற்கிறீங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு சவாலா இருக்கா என்ன? கண்டிப்பா. ஏன்னா நம்ம எங்க மருத்துவர் ஐயா வந்து சதவீத அடிப்படையில் நாங்கள் 3 பேர் வேட்பாளர், பெண் வேட்பாளர், எங்கள் 10 வேட்பாளரில் அந்த அடிப்படையில் தான் எனக்கு பெண் வேட்பாளராக என்னை நியமித்திருக்காரு. பெண் வேட்பாளர்ன்றதுனால நல்ல வரவேற்பு இருக்குது. ஏன்னா இப்போ முன்னாள் எம்பி வந்து களம் வந்து காணலை, வெளியில் தொகுதி பக்கமே வரலன்ற கூற்று இருக்குது. ஏன்னா அவரே பகிரங்கமாக அறிக்கை இட்டிருக்காருங்களா, அதனால எங்களுக்கு நல்ல வரவேற்பு இருக்குது. ஓகே, நீங்க இந்த காஞ்சிபுரம் தொகுதியில நான் எம்பி ஆகிட்டேன்னா இந்த பிரச்சனையை தீர்ப்பேன் அப்படின்னு சொல்லி எந்த பிரச்சனையும் எல்லாம் முன் வச்சு நீங்க வந்து வாக்கு சேகரிக்கிறீங்க? நிறைய பிரச்சனை இருக்குது. அந்தந்த பகுதிக்கு ஏற்றாற் போல நிறைய பிரச்சனை இருக்குது. இப்போ காஞ்சிபுரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, காஞ்சிபுரம் மாவட்டம் அப்படின்னா இப்போ மக்கள் போகிற இடம்லாம் அங்கே சட்டக்கல்லூரி இல்லை, அரசு சட்டக்கல்லூரி இல்லை, மருத்துவ கல்லூரி இல்லை, மெயின் அது கேட்குறாங்க. அப்புறம் பட்டு நெசவாளர்களுக்கு ஒரு முறையான ஒரு வருமானம் இல்லை. அவங்களுக்கு உண்டான ஒரு அடிப்படை இது மாதந்தோறும் ஏதாவது அவங்களுக்கு ஒரு வருமானன்றது ஈட்டி தரலை கவர்மெண்ட்டு, அது கேட்குறாங்க. அதன் பிறகு வந்து அணை, பாலாத்தில் அணை வந்து தடுப்பணை 2 தான் இருக்குது. நான் வந்தால் 10 வேணும்னு கேட்குறாங்க மக்கள். கண்டிப்பாக என் ஆசை 100 கூட கட்டுவேன். ஏன்னா அன்புமணி, எங்கள் டாக்டர் அன்புமணி வந்து அவர் 2016 நிற்கிறப்ப 5 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணை கட்டணும்னுலாம் அப்போ சொல்லியிருந்தார். அதை மாதிரி நான் 100 கூட எனக்கு கட்டணும்னு ஆசை இருக்குது. ஆனால் மக்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 10 நாளும் கண்டிப்பாக கட்டணும்ன்ற ஆசை இருக்குது, நிறைவேற்றலாம். இது மற்ற சைடில் போனீங்கன்னா, நீங்கள் ஈசிஆர் சைடு, திருப்பூரூர் சைடு போனீங்கன்னா அங்கே வந்து நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டல் கேட்குறாங்க. மற்றபடி கிராமப்புறங்களில் போனால் ரோடு வசதி, பஸ் வசதி இல்லை. திருக்கழிக்குன்றம் சைடு இன்டீரியர் வில்லேஜ் போனால் பஸ் வசதியே சுத்தமாக இல்லை. நேற்று மக்கள் எல்லாருமே அழுது கேட்டாங்க, என்னாண்ட எனக்கு பஸ்ஸு, நான் உனக்கு ஓட்டு போடுறேன், எனக்கு பஸ் வசதி கொடுப்பியா, பஸ்ஸு பண்ணி தருவியா, என்னால் நடந்து போகவே முடியலன்னு வயசானவங்களாம் அழுது கேள்வி கேட்டாங்க. என்ன கண்டிப்பாக நிறைவேற்றுறேன்னு சொல்லி அமைச்சிருக்கோம். அப்போவே முன்னாள் சட்டமன்ற எம்எல்ஏ நம்ம திருக்கச்சூர் ஆறுமுக அண்ணன் கூட என் கூட வந்திருந்தார். அவர் உங்களுக்கு இப்போதைக்கு ப்ரைவேட்டாக உடனே பண்ணித்தரேன்னு வாக்குறுதி சொல்லி அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி ப்ரைவேட் பஸ்காருக்கு பேசினார். இது நடந்திருக்குது. இது இப்போதைக்கு அந்தந்த பகுதிகளில் ஸ்கூல், நடுநிலைப்பள்ளி, அதெல்லாம் மேல்நிலைப்பள்ளி ஆகணும். நவீனமயமாக இல்லை, ரொம்ப பழையசாக இருக்குது. இது ஹாஸ்பிட்டலாக, சுகாதாரத்துறையாக இதுவாக இருந்தாலும் சரி, ஸ்கூலுங்களாக இருந்தாலும் சரி, அடிப்படை தேவை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதுவெல்லாம் நிறைவேற்றி தர அந்தந்த மக்கள் கேட்குறாங்க. அதுக்கான அடிப்படையில் சொல்கிறேன். இப்போ காஞ்சிபுரம் மக்களவை தொகுதி எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதுக்குள்ள உள்ள வர 6 சட்டப்பேரவை தொகுதியும் இப்போ வந்து திமுக மட்டும் அதன் கூட்டணி கட்சிகள்கிட்ட தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க அப்படி டோட்டலா இப்போ நீங்க பாஜக பக்கம் நிற்கிறீங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கான வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கும்? நான் வெற்றி பெற்ற மாதிரி தான், வெற்றி வாய்ப்பு நல்லா இருக்கு. ஏன்னா கடந்த 2 ஆட்சியாளர்கள் மேலுமே அதிருப்தியில் தான் இருக்காங்க. அதுவும் இல்லாமல் சொன்ன மாதிரி முன்னாள் எம்பி இப்போ தொகுதி பக்கமே வரல. அவர் பகிரங்கமாக அறிக்கையை இட்டுட்டாரு, நான் வரல, எனக்கு இப்போ கூட வாக்கு போடுங்க, நான் வந்து செய்கிறேன்னு சொல்லியிருக்காருங்களாம். இல்லை, நீங்கள் போகிற வழியில் அவருக்கான எதிர்ப்பு உங்களுக்கு தெரியுதா? அவருக்கான எதிர்ப்புன்றது சொல்கிறாங்க, வரல. அதான் அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா, ஓட்டு கேட்டுட்டு போவீங்க, அப்புறம் இந்த பக்கமே வரமாட்டீங்க,
நீங்களும் அந்த மாதிரி தான் இருப்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு காலம் எப்பவுமே பண்ண மாட்டாங்க. ஏன்னா இதே தொகுதியில் இந்த காஞ்சிபுரம் நாடாளுமன்றத்தில் இருக்கிற எங்கள் ஏகமூர்த்தி அண்ணன் இருந்திருக்காரு. அவர் செஞ்சு வச்ச பணிகள் தான் மொத்தமே நடந்திருக்கு. கடந்த 10 ஆண்டா எதுவுமே நடக்கல. அதே மாதிரி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நம்ம திருக்கச்சூர் ஆறுமுக அண்ணன், அவர் கூட பயணிக்கும் போது இந்த ஸ்கூல் நான் போட்டேன், இந்த தெரு இது போட்டேன், நான் இந்த டேங்க் கட்டினேன், எல்லாமே அவர் செஞ்ச பணிகள். அவர் விட்டுட்டு போனதுலேருந்து இந்த 10 வருஷமா எதுவுமே செய்யலை. நாங்கள் போய் தான் நீங்கள் வந்து தான் செய்யணும் அப்படின்ட்டு மக்கள் கேட்குறாங்க, எதிர்பார்க்குறாங்க. ஒரு ஆட்சி மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க. கண்டிப்பாக எனக்கு வெற்றி கிடைக்கும், வெற்றி பெற்றுட்டேன் அந்த நம்பிக்கை தான் இருக்குது மக்களோட. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து பெண் கேண்டிடேட்ல 3 கேண்டிடேட்டா ஒருத்தரா அவங்கள சூஸ் பண்ணி நிறுத்தியிருக்காங்க. பர்சனலா ஏதாவது அட்வைஸ் கொடுத்தாங்களா? எந்த அட்வைஸ்னா அவருக்கு எப்படி அட்வைஸ் பர்சனலாலாம் இல்லை, அவங்க கொடுத்தாங்க. ஏன்னா நாங்கள் அரசியல் அவர் கூட பயணிச்சு இருக்கிறோம். அவரோட கருத்துக்கள் என்னன்றது எங்களுக்கு தெரியும். அதனால் அவரை மீறி நாங்கள் எதுவும் போக மாட்டோம்னு தெரியும். அவரோட பாதையில் போகிறதுனால அவருக்கு எந்த இதுவும் தெரியல. எங்களுக்கு தெரியும், அவருக்கெல்லாம் தெரியும்ன்றது தெரியும். ஓகே, இப்போ காஞ்சிபுரம் தொகுதி வந்து பட்டியலின தொகுதிக்குள்ளே வருது. பொதுவாக வந்து பாமக மேலே ஒரு மிகப்பெரிய வைக்கிற குற்றச்சாட்டை வந்து பட்டியல் மக்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு கருத்து முதல் இருக்கிற மாதிரியே அப்பப்போ கருத்து வரும். கண்டிப்பாக அவங்க ஓட்டெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்கா அவங்களுக்கு? அவங்க ஓட்டு கிடைக்குன்ற நம்பிக்கைன்றது அவங்களுக்கு தான். இப்போ அவங்க தான் நினைக்கணும், நம்ம தனி தொகுதியாக கொடுத்துருக்காங்க, நம்ம சப்போர்ட் பண்ணோன்றது அவங்களுக்கு தான் தெரியணும். ஆனால் நிறைய பேர் வராங்க, கண்டிப்பாக நான் வாக்கு சேகரிக்கிறப்போ நம்ம ஆளு நான் உங்களுக்கு பண்ணுறேன் அப்படின்றது சப்போர்ட் பண்ணுறாங்க. என்கிட்டயும் சொல்லியிருக்காங்க இருக்கா. இப்போ மாற்றம்னு முன் வச்சு வந்து நாம் தமிழரும் உங்களுக்கு போட்டியா களத்துல இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது வந்து திமுக அதிமுக தாண்டி அவங்களும் உங்களுக்கான வாக்குகளை பெறுவதற்கான ஒரு சூழல் இருக்கும். அவங்கள நீங்க எப்படி சமாளிக்க போறீங்க? மாற்றம்ன்றது இப்போ நாங்கள் கூட்டணி, எங்களது பாரதிய ஜனதா தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய கூட்டணி அது. இதில் எங்கள் வாக்கு சதவீதம் எங்களது அதிகமாக இருக்குது. அதனால் எங்களுக்கு வெற்றி. அவங்க சைடு எப்படின்றது தெரியும். எங்களுக்கு வெற்றி நான் சதவீதம், நீங்கள் சதவீதம் கேட்கறதுனால ஓட்டு சதவீதம் எங்களுக்கு அதிகமாக இருக்குது. ஓகே, இப்போ நான் பாரதிய ஜனதா கூட்டணியில் இருக்கிறீங்க. சாதிவாரி கணக்கெடுப்புக்கு வந்து அவங்க மிகப்பெரிய ஒரு ஆதரவு கொடுக்குற மாதிரி இல்லை. இது மாதிரி நீட் விலக்கு ரத்துக்கெல்லாம் வந்து அவர் அந்த சைடில் பாஜக தரப்பில் ஒரு எதிர்ப்பான மனநிலையில தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது பாமக தரப்பில் இவங்க இதுக்கெல்லாம் ஒரு ஆதரவோட ஒரு நிலைப்பாட்டோட இருக்கிறாங்க. ஒருவேளை நீங்கள் எம்பி ஆகிட்டானா என்ன பண்ண முடியும்? இது பிரதமர் மோடி ஐயா தான் முடிவு பண்ணணும். இது அதான் நீட் விலக்குன்றதோ ஜாதிவாரி கணக்கெடுப்புன்றது அவர் தான் முடிவு பண்ணணும். ஆனால் நாங்கள் அவங்க ஆட்சி கூட அவங்க கை கோர்த்து போவோம், அவ்வளோதான். பொதுவாக வந்து வேட்பாளர்கள் வந்து இந்த வடை சுடுறது, தோசை சுடுறது, இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்களை முன்னெடுப்பாங்க அந்த பிரச்சார டைம்ல. நீங்கள் அது மாதிரி ஸ்பெசிஃபிக்காக செய்கிறீங்களா? செஞ்சோம், நானும் அன்னைக்கு பண்ணேன். பூ கட்டினேன், மீனவர் பகுதி போனப்போ வலை பின்னினேன், டீ போட்டு டீ கடையில் போய் டீ ஆற்றி கொடுத்தேன். அதெல்லாம் கொஞ்சம் ஜாலியாக தான் இருந்தது, நல்லா இருந்தது. ஆமா, ரொம்ப ஆதரவு. எல்லாரும் கூப்பிடுறாங்க, போற சந்தெல்லாம் டீ ஆத்த கூப்பிடுறாங்க. எனக்கு தான் டைம் இல்லை. அதனால இதெல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்குது. ஓவராலா நீங்க மக்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? ஓவராலா இது ஒரு வாய்ப்பு. எனக்கு மருத்துவர் ஐயாவும் சின்ன ஐயாவும் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த பணி அவங்க பாதையில அவங்களோட அதே கூட்டணி கட்சி ஆதரவோடவும் எங்க ஐயா சின்ன ஐயாவோட ஆதரவோடவும் அவங்களோட கருத்துக்களோட நாங்கள் என்ன மக்களுக்கு நல்லது தான் செய்வோம். நாங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி என்றைக்குமே மக்களுக்கு ஐயா நல்லது மட்டும் தான் யோசிப்பார். அது அந்த தமிழ்நாட்டுக்கு காவலர். அவர் பாதையில் நாங்கள் என்ன செய்யணுமோ மக்களுக்கு நல்லது செய்வோம், அவ்வளோ. ஃபிட்டான போட்டிசலி இருந்தா கான்ஃபிடென்ட்டா என்ன வேணாலும் செய்யலாம். போட்டிசலி, இட்ஸ் மை கான்ஃபிடன்ஸ். Botticelli and Raphael, shirts and trousers.